சுறுசுறுப்பாகவும் முகம் பொலிவுடனும் இருப்பதற்கு யோகாசனங்கள் மிகவும் அவசியம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு எந்த யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். பல காலமாக நடைபெறுகிறது. உலக மக்களெல்லாம் மொழி வித்தியாசமில்லாமல் பழகி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். பல்வேறு நாட்டிலிருந்து பல்வேறு நகரங்களிலிருந்தும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதில் என்ன வியப்பு என்று கேட்டால், இங்கே கிட்டத்தட்ட ஒரு கேம்ப் 15 நாள் நடத்துகிறோம். அவர்களில் வெளிநாட்டில் இருக்கின்றே நடத்துகின்றோம். அதில் கிட்டத்தட்ட 19 பேர் வெளிநாட்டு பெண்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். 2 பேர் மட்டும் ஆண்கள். பெண்களுக்கு தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஆர்வம் இருக்கிறது என்பதை பாருங்கள். அவர்களுக்கு இடுப்பே இருக்காது, வயிறு இருக்காது, மார்பகம் பெரிதாக இருக்காது, அளவோடு இருக்கும். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். நம் நாட்டு பெண்கள் உடலை பராமரிப்பது என்பதே கிடையாது. என்னமோ தெரியவில்லை, ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே அவருடைய இடுப்பு பெரிதாகி விடுகிறது, மார்பகங்கள் பெரிதாகி விடுகிறது, உடல் கனம் அதிகமாகி விடுகிறது. அவருடைய தோற்ற பொலிவே அவருடைய அழகில் குறைந்து விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், 2 ஹாங்காங்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கே எனது பையனின் பயிற்சிசாலையில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவிகள். டர்னி 42 வயது, 2 குழந்தை இருக்கின்றது. அங்கே 10-15 ஆண்டுகளாக யோகா டீச்சராக இருந்து பெண்களுக்கு யோகா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் தன்னுடைய இந்த கலையில் உள்ள நுட்பங்களை இந்தியாவுக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே வந்திருக்கிறார்கள். 36 வயது பாருங்கள். இந்த பெண்மணி எக்கோ யோகா டீச்சராக இருக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக. 36 வயது என்று சொல்ல முடியுமா பாருங்கள். 18 வயது பெண் மாறி இருக்கிறது. 42 வயது என்று சொல்ல முடியுமா என்று பாருங்கள். 20 வயது பெண் மாறி இருக்கிறது. உடலை பேணுவதில் வெளிநாட்டவர்கள் நம்மை விட 100 மடங்கு மேலானவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ அழகாக உடலை வைத்திருக்கிறார்கள். குழந்தை பெற்றாலும் வைத்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை பெற்றாலே நம் நாட்டு பெண்கள் எல்லாம் மிகவும் பெரிதாகி விடுகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் கோணாசனத்தை பல்வேறு கோணங்களில் வேரியேஷன்ஸ் செய்ய போகிறார்கள். யூ கேன் டூ வேரியேஷன்ஸ் இன் கோணாசன். யூ கேன் ஸ்டார்ட். இடுப்பை குறைப்பதற்கென்றே இந்த கோணாசனத்தை பக்கவாட்டில் இடுப்பை குறைப்பதற்கென்றே இந்த ஆசனத்தை வைத்திருக்கிறார்கள். ரிலாக்ஸ். ஆப்போசிட் சைட். இதை பார்த்த தமிழக பெண்மணிகளாகட்டும், உலக பெண்மணிகளாகட்டும், இடுப்பை இடது பக்கம் வலது பக்கமாக இதுபோன்று திருகினாலே இடுப்பு குறைந்துவிடும். பெண்களுக்கு இடுப்பழகு என்பது மிக மிக முக்கியம். ரிலாக்ஸ்.
எந்த முகத்தில் அந்த கடமையும் தெரியாமல் அழகாக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிலாக்ஸ். முப்பத்தாறு வயது பெண்மணி 18, 15 வயது மாதிரி தோன்றுகிறது. 42 வயது பெண்மணி பாருங்கள் 20, 22 வயது மாதிரி தான் தோற்றத்தில் இருக்கின்றது. வயிறே இல்லை. 2 குழந்தை பெற்றும் இந்த பெண் பாருங்கள் வயிற்றையே காணும். ரிலாக்ஸ். உடலை எப்படியெல்லாம் இருந்து கொண்டு வளைக்கலாம், இடுப்பை எப்படி வளைக்கலாம், பக்கவாட்டில் வளைத்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் இருப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். கோணாசனத்தில் எத்தனை வேரியேஷன்ஸ், இதுவரைக்கும் இது போன்ற வேரியேஷன்ஸை நாம் பார்த்ததே இல்லை. பிறகு எப்படி 84 லட்சம் ஆசனங்கள் வர முடியும்? ரிலாக்ஸ். Relax. You can sit in Padmasana. You can sit in Padmasana. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்மணிகளே, வயதானாலும் அவர்கள் தங்களுடைய உடலை சிலிமாக வைத்திருக்கிறார்கள், அழகாக வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். வயிறு பெரிதாகிவிட்டாலோ இடுப்பு பெரிதாகிவிட்டாலோ பல்வேறு நோய்கள் தொற்றிக்கொள்கின்றன. உடல் கனம் ஆகவே விடக்கூடாது. அதிகமாக சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். கண்ட உணவுகளை கண்ட நேரங்களில் சாப்பிடக்கூடாது. உடல் பெரிதாகிவிட்டால் இரவு உணவை தவிர்த்து விட்டாலே உடல் குறைந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காய்கறி பழங்களை அதிகமாக சேர்க்க வேண்டும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் வெஜிடேரியன் டயட்டுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இவர்கள் அந்த நாட்டிலே பாம்பை கூட கொண்டு சாப்பிடுவார்கள், மீன் அதிகமாக சேர்ப்பார்கள். யோக நிலைக்கு வந்தப்போ அவர்களெல்லாம் விட்டுவிட்டு சைவமாக மாறியதோடு அவர்கள் காய்கறிகளெல்லாம் பச்சையாகவே சாப்பிடுகிறார்கள். உடலை ஸ்லிம்மாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் பச்சையாகவே காய்கறிகளை 3 வேளையும் சாப்பிடுகிறார்கள். சூப்பு தான் அதிகமாக, காய்கறி சூப்புகளை அதிகமாக சாப்பிடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு போதிப்பதை விட்டு அவரிடம் நம்மை போதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோகாசனத்தை அவர்கள் விரும்பி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து 15 நாள் தங்கி யோகத்தினுடைய நுட்பங்களை பயின்று அங்கே போய் மற்றவர்களுக்கு அந்த நுட்பங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பூரணமாக நாம் கற்று உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.